Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு டிஜங்கோவில் ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு டிஜங்கோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஜங்கோ ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு வெப் ஆப்பை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் 2 பேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பட்டன் கிளிக் மீ அப்படின்னு, ரெண்டாவது பேஜில் தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் ஷோ பண்ணணும். ஓகே, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பர்பஸ். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, தேங்க்யூன்ற ஒரு மெசேஜ் வரணும், வெப் ஆப்பில் அதை பண்ணணும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ என்ன பண்ண சொல்லியாச்சு. ஸோ டிஜாங்கோனா என்ன, தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தென் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட கித்தப் லிங்க் இருக்கும். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரெபாசிட்டரிக்குள்ளே போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து டிஜாங்கோ தேங்க்யூ ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கரெக்டாக பார்த்து அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க கோடை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த கோடை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டிஜாங்கோ ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் வந்துட்டு நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் வரும் டிஜாங்கோவில். ஸோ ஸ்டே டியூன், நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. ஸோ நீங்கள் பைதான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கற்றுக்கிறது உங்களுக்கு பைதான் நாலேஜை வளர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? டிஜாங்கோனா என்ன, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட லிங்க் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட் 8000 பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ப்ளூ கலர், இங்கே கொஞ்சம் வயலட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கலர் கூட கொஞ்சம் அப்பப்போ டிம்மாகிற மாதிரி தெரியும். ஸோ காரணம் என்ன, கலர்ஃபுல் அனிமேஷன். ஓகே, ஸோ வெல்கம் டு டிஜாங்கோ ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தேங்க்யூன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாறும் பாருங்கள். அந்த தேங்க்யூன்ற மெசேஜோட கலரை பாருங்களேன். ஸோ அது எல்லோ டு ஒயிட், ஒயிட் டு எல்லோ போயிட்டே வந்துட்டே இருக்கும் பாருங்கள். ஒயிட் அடுத்து எல்லோ, ஒயிட்டு அடுத்து எல்லோ, ஒயிட் வந்துருச்சு, எல்லோ, ஒயிட் வந்துருச்சு, எல்லோ, ஒயிட் இப்போ வந்துருச்சு, இப்போ வரும் பாருங்க, அந்த வந்துருச்சு. ஸோ எல்லோ வந்துருச்சு, ஒயிட் வந்துருச்சு, அடுத்து எல்லோ. ஸோ ஒயிட் டு எல்லோ ட்ரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸ்பீட் அதிகம். ஒயிட்லேருந்து எல்லோக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு. வெள்ளை கலர்லேருந்து மஞ்சள் கலருக்கு கொஞ்சம் சீக்கிரமே வருது. ஆனால் மஞ்சள் கலர்லேருந்து வெள்ளை கலர் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன மாதிரி தெரியுது. ஓகேவா? பட் இட்ஸ் ஓகே. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு டிஜாங்கோவில் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணுற அளவுக்கு டிஜாங்கோவில் நம்ம நாலேஜ் வளர்க்க முடியும். ஸோ ஸ்டே டியூன், நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது, நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நான் வந்து ரன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோனா என்னென்னு பார்க்கலாம். டிஜாங்கோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ அப்படின்றது பைத்தானில் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே யூனிக் பர்பஸ்க்காக ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆத்தென்டிகேஷன், சர்வர் ஒன்றான ப்ரோக்ராம்ஸ், செட்டிங்ஸு, தென் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஆப்பில் வந்துட்டு பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அனிமேஷன், கலர்ஸு அண்ட் வெப் ஆப்பில் வந்து லாஜிக், தென் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் வந்துட்டு அந்த டிஜாங்கோ அப்படின்ற லைப்ரரிக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே 1000+ ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு எல்லாமே வெப் டெவலப்மெண்ட் ஓரியன்டான ஃபைல்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதை நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு கோடை எப்போவுமே ஃபஸ்ட்டு லைன்லேருந்து எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட ஒர்க் ஃப்ளோ மாற்றிக்கலாம். ஸோ டிஜாங்கோனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஸோ டிஜாங்கோன்றது பைத்தன் வெப் ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோடை கவனிங்க. இந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் django.conf இம்போர்ட் செட்டிங்ஸ் இருக்கா. இந்த கான்எஃப் அதாவது CONF அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கான்ஃபிகரேஷன் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கான்எஃப். ஓகே, கான்ஃபிகரேஷன் தான் சுருக்கி கான்எஃப்னு போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ கான்எஃப், ஸோ கான்எஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கான்எஃப்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே, ஸோ இது கூட இட்ஸ் ஓகே. ஸோ கான்எஃப்னா கான்ஃபிகரேஷன்ஸ் அர்த்தம். ஸோ ஃப்ரம் django.conf அப்படின்னா டிஜாங்கோ அப்படின்ற லைப்ரரியிலேருந்து கான்ஃபிகரேஷன், தட் மீன் கான்எஃப் அப்படின்னா கான்ஃபிகரேஷன். ஓகே, கான்ஃபிகரேஷன் அப்படின்ற சப் மாடியில் எடுத்துட்டு அந்த மாடியிலேருந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு சப் மாடியில் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோட செட்டிங்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா?
ஸோ டிஜோங்கோ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இது தேவை. ஸோ அதனால இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டிஜோங்கோ டாட் ஹெச்டிபி இம்போர்ட் ஹெச்டிபி ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜோங்கோலேருந்து ஹெச்டிபி அப்படின்ற மாடியிலேருந்து ஹெச்டிபி ரெஸ்பான்ஸில் சப் மாடியில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான மீனிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஹெச்டிபி வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்னா ஹெச்டிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரௌசருக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ஹெச்டிபி இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஹெச்டிபி வந்துட்டு ப்ரோட்டோகால் ஸோ ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் வந்து நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசருக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். இது இல்லாமல் அனுப்ப முடியாது. ஓகேவா? ஸோ அதே மட்டும் இல்லாமல் ஹெச்டிபி ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம வந்துட்டு இப்போ HTML ஃபைல் CSSலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் இன்பில்டாக கொடுத்துருக்கோம். வேறு ஃபைல்லையும் போடலாம். பட் அதுக்கு வந்துட்டு ஃபோல்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு நம்மளோட உள்ளே வந்துட்டு போட்டேன். ஸோ ஓகே நம்ம கோட்லேயே வந்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஹெச்டிபி ரெஸ்பான்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா HTML அண்ட் CSS கோடை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் HTTP ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மெசேஜை என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசருக்கு அனுப்பும். ப்ரௌசர் நம்மகிட்ட ஷோ பண்ணி காட்டும். ஓகே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லைன் போகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் டிஜோங்கோ டாட் URLs இம்போர்ட் பார்த்துன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூஆர்எல்ஸோட ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ மினிட்ஸ். ஸோ இதை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ ஆக்சுவலாக ஸோ ஓகே சாரி. ஸோ ஆக்சுவலாக அது கடைசி வரைக்கும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் டிஜோங்கோ டாட் URLs இம்போர்ட் பார்த்து ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த URLs அப்படின்றது அதாவது டிஜோங்கோலேருந்து URLs அப்படின்ற மாடியிலேருந்து பாத் அப்படின்ற ஒரு சப் மாடியில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சப் மாடியுள்குள்ளன்றது ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ளே இருக்க கோட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த URL எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா URL ரூட்டிங்காக இந்த பாத் ஆஃப் இந்த URLs அப்படின்ற சப் மாடிலுக்குள்ள பாத் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. தட் மீன் அந்த ஃபைல் ஒன்றும் கிடையாது, ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பாத் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்புட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹோம் அதாவது நம்மளோட பேஜையும் அதுக்கான ஃபங்க்ஷன் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே கரெக்டாக போயிட்டு நம்மளோட ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடும். ஓகே ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாத் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸை கொடுக்கணும். ஸோ என்ன கொடுப்போம் அப்படின்னா நம்மளோட URL தென் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் கொடுப்போம். நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த URL போயிட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். அடுத்த லைன் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டிஜோங்கோ டாட் கோ டாட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜோங்கோவில் கோர்ன்ற மாடியூல், டிஜோங்கோ மாடியூலில் கோர்ன்ற மாடியூலில் அதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட் ஒரு மாடியூல் இருக்குது. அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் தான். என்னன்னா எக்ஸிக்யூட் ஃப்ரம் கமாண்ட் லைன் இந்த ஃபங்க்ஷனை வந்து எடுத்துருக்கோம். ஓகே இது எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே நம்ம வந்துட்டு டிஜோங்கோ ரன் சர்வர் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா டிஜோங்கோ சர்வரை ரன் பண்ணிடும். ஓகே ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இது. ஸோ இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன். ஸோ செட்டிங் ஸ்டார்ட் கான்ஃபிகர் ஆஃப். இந்த செட்டிங் ஸ்டார்ட் கான்ஃபிகர் ஆஃப் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஜோங்கோவை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக ஓகே டிஜோங்கோ செட்டிங்ஸை இனிஷியலைஸ் பண்ணும். திரும்ப ஸோ என்னன்னா டிஜோங்கோ செட்டிங்ஸை இனிஷியலைஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ டிஜோங்கோ செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் டிஜோங்கோ செட்டிங்ஸ்னா என்னென்னு. இப்போ நம்ம மொபைலில் செட்டிங்ஸ்னால் என்ன இருக்கும், நம்ம மொபைலோட இன்ஃபோ, மொபைலில் வந்துட்டு லாக் இன்ஃபோ, ஃபேஸ் லாக்கு, தென் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோ இருக்கும், அப்டேட் இன்ஃபோ இருக்கும், மொபைல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். தென் மொபைலில் வந்துட்டு வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னால் சாஃப்ட்வேரில் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகே அதாவது டபுள் டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறது. தென் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேப்பில் வந்துட்டு லைட் ஆன் பண்ணுறது, டபுள் கிளிக்கில் லைட் ஆன் பண்ணுறது. கேமராவை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ண முடியும், லாங் ப்ரெஸ் பண்ணி ஏஎஸ்ன்னு கூப்பிட முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் எதில் இருக்குது, ஃபோனோட செட்டிங்ஸில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி டிஜோங்கோவும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஓகே டிஜோங்கோ செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜோங்கோவுக்கு இதே மாதிரி ஒரு சில ஃபீஸபிலிட்டிஸை உள்ளே கொடுத்து வச்சுருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது உதாரணத்துக்கு டிஜோங்கோவில் டீபக் மோட் ஆன் பண்ணுறது, URL ரூட்டிங்க்கு வந்துட்டு எந்த ஃபைலில் கொடுக்கணும்னு கொடுக்குறது, டிஜோங்கோ வந்து செக்யூரிட்டி கீ கொடுக்குறது. ஓகே இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளான கீ கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லெவலில் கொடுக்குறப்போ அது வந்துட்டு ரொம்பவே சீக்ரெட்டான கீ, அந்த கீ இல்லாமல் வந்துட்டு அந்த வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம லேர்னிங் பர்பஸ் அப்படின்றதுனால சிம்பிளான கீ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீக்ரெட் கீன்னு போட்டு ABC 1 2 3 இருக்கு, எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு லேர்னிங் பர்பஸ்க்குன்றதுனால சிம்பிளாக போட்டிருக்கோம். ஓகே ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலௌடு ஹோஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு கொடுத்துருக்கோமா? ஸோ இது ஸ்டாரோட மீனிங் இந்த ஸ்டார் சிம்பிளே கிடையாது, பேர் இருக்குது. ஓகே ஸோ என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி வெயிட். ஸோ இதோட இந்த சிம்பிளோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிஸ்க், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ இந்த சிம்பிளோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிஸ்க்கு.
ஸோ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீபக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ சாரி அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட வெப் ஆப்புக்குள்ளே யார் வேணால் என்ட்ரு ஆகலாம் அப்படின்றது மீனிங். ஆனால் ரியல் வெப் டெவலப்மெண்ட்டில் இப்படி இருக்காது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற யாரும் உள்ளே வர முடியாது. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அது ஒரு கம்பெனி ஓன் பண்ணுற வெப் ஆப்பு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்மளால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீபக் ஈக்குவல் டு ட்ரூ. டீபக் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னா அதுக்கு முன்னாடி டீபக்னா என்ன தெரிஞ்சுக்கணும். டீபக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எரர் கரெக்ஷன். ஓகே, ஒரு தப்பை வந்துட்டு சரி பண்ணால் அதுக்கு பேர் டீபக். ஓகே, ஸோ டீபக்னா என்ன அப்படின்னா ஒரு எரரை கரெக்ட் பண்ணுறது. ஸோ டீபக் ஈக்குவல் ட்ரூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இதில் நம்மளோட கோடில் ஏதாவது எரர் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அதை வந்து நமக்கு மெசேஜாக காட்டும். ஸோ திரும்ப சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளோட கோடில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அதை வந்து நமக்கு மெசேஜாக காட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் யூஆர்எல் கான்எஃப். கான்எஃப்னா முன்னாடியே சொன்னேன் கான்ஃபிகரேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கான்எஃப். ஓகே, சிஓஎன்எஃப் கான்எஃப். ஸோ ரூட் யூஆர்எல் கான்எஃப் அப்படின்னா இது வந்துட்டு யூஆர்எல் ரூட்டிங்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இது என்ன டிக்டேட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரூட் யூஆர்எல் கான்எஃப் ஈக்குவல் டு நேமா. இந்த நேம் அப்படின்றத நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இந்த நேம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கலாம் இது வேரியபிள், அப்படி கிடையாது. ஸோ இது வந்துட்டு இது வந்து பைத்தானில் இருக்க ஒரு ஸ்பெஷல் கீவேர்டு. ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை வந்து ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ ஏன் இது அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான கீவேர்டு. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீவேர்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண முடியும். பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கூட நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும், தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் பண்ணவே தேவையில்லை. ஒன்ஸ் இன்டர்பிரட்டர் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் லைனை ரீட் பண்ண உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும், கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஏதாவது ஃபைலில் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைலில் இந்த கன்ஸ்ட்ரக்டர் டேரெக்டாக அந்த ஃபைல் நேமை இண்டிகேட் பண்ணும், நம்ம இந்த ஃபைல் நேமை டேரெக்டாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது பைத்தானில் ஒரு ஸ்பெஷலான கீவேர்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கீ இஸ் ஈக்குவல் டு ABC 1 2 3. ஸோ ஒன்றும் கிடையாது, சீக்ரெட் கீ அப்படின்றது அது வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளான கீ. ஸோ இது ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ரியல் கீவேர்டு இப்படிலாம் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம வெப் ஆப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் ரியலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் கீ பார்த்தீங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கீயை வந்துட்டு என்டர் பண்ணால் தான் வெப் ஆப்பில் போகவே முடியும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபீஸபிலிட்டிலாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலோடு கோஸ்ட் கூட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அது மாதிரி இருக்குது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, பட் பேர் வந்து ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு. இது ஆஸ்ட்ரிக்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் வந்து ரொம்பவே சிம்பிள், உள்ளே வர எல்லா யூசரையும் அலோவ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இந்த செக்ஷனை வந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, நம்ம வெப்பேஜோட ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபங்க்ஷன் தான். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு வெப் பேஜ் இருக்குது, ஒரு வெப் ஆப் இருக்குன்னா அதில் எத்தனை பேஜஸ் வேணால் இருக்கலாம். ஒவ்வொரு பேஜ் இருந்தாலும் அந்த ஒரு பேஜுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும், அந்த யூஆர்எல் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த யூஆர்எல் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண அந்த பேஜுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதை ரன் பண்ணால் மட்டும்தான் அந்த பேஜோட லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். லாஜிக்னா ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ஹோம் பேஜ் போனோம்னா ஹோம் பேஜுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஹோம்னு போட்ட ஒரு ஃபங்க்ஷன், இதான் அந்த ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே எழுதியிருக்கோம் பாருங்கள், இது வரைக்கும் எழுதியிருக்கோமா, இதான் அதோட ஃபங்க்ஷன். தேங்க்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு வெப் ஆப்பில் எத்தனை பேஜ் வேணா இருக்கட்டும், ஒவ்வொரு பேஜுக்கும் யூஆர்எல் இருக்கும், ஒவ்வொரு பேஜுக்கும் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை ரன் பண்ணால் மட்டும்தான் அதோட லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் ஹோம் ஆஃப் ரிக்வஸ்ட். ஸோ ஹோம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ரிக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வாங்குறதுக்காக இதுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டிசிஷன் எடுக்கும். நான் ஒன்றும் இல்லை, இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஹிஸ்ட்ரி பை ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ரிட்டர்ன் ஹிஸ்ட்ரி பை ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி பை ரெஸ்பான்ஸ் நான் முதலே சொன்னேன் என்ன அப்படின்னா நம்ம ப்ரௌசருக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும், நம்ம ஒரு இன்ஃபோ கொடுக்கணும் அப்படின்னா இதை வச்சு தான் கொடுக்க முடியும். HTML CSS ஃபைல இந்த HTTP ரெஸ்பான்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரௌசரில் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ரன் பண்ண முடியும் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம HTML ஃபைலை ரன் பண்ணால் தான் அதோட ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட வெப்பேஜுக்கு அப்ளை ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த HTTP ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது HTML CSS ஃபைலை ரன் பண்ணும், நம்ம கொடுக்குற மெசேஜை ப்ரௌசருக்கு அனுப்பும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் HTML இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த HTML ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா HTML பொறுத்தவரையில் இந்த HTML அப்படின்றது மெயின் டேக். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினிங் ஆஃப் த HTML சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் HTML. ஏன் அப்படின்னா நீங்கள் HTML எத்தனை லைன் கோடு வேணால் எழுதுங்க, அது 1000 லைன் 5000 10,000 எத்தனை லைன் கோடிங் வேணால் இருக்கட்டும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML அப்படின்ற இந்த டேக்குள்ளே மட்டும்தான் எல்லா கோடையும் போடணும். ஓகே, ஸோ இதை விட்டு வெளியில் போடக்கூடாது, எரர் தான் வரும். ஓகேவா, இந்த HTML டேக்குள்ளே மட்டும்தான் எல்லா கோடும் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு. ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் இன்ஃபோ தியரி எல்லாம் உள்ளே கொடுப்போம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு டைட்டில் வைக்கிறது, பட்டன் கிரியேட் பண்ணி இதெல்லாமே இதில் கொடுப்போம். ஓகேவா, ஸோ இந்த ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ டிஜங்கோ பட்டன் ஆப். ஸோ நான் முன்னாடி ரன் பண்ணி காமிக்கிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஜங்கோ பட்டன் ஆப்னு இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைட்டில் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல். இதுக்கு வந்து ஸ்டைல் வைக்கணும் இல்லையா, அதுதான் வந்து எழுத போகிறோம். இந்த ஸ்டைலுன்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து CSS. ஓகே, இதுக்கு HTML கிடையாது. எப்படி வந்துட்டு HTML நம்ம எத்தனை லைன் கோடு வேணால் எழுதுட்டோம், 10,000 லைன் எழுதினாமே கூட எதுக்குள்ளே எழுதுவோம், இந்த HTML டேக்குள்ளே தான் எழுதுவோம். இதை விட்டு வெளியில் எழுத முடியாது. க்ளோஸ் பண்ணுறப்ப இதை வச்சு க்ளோஸ் பண்ணணும். CSSலேயும் அப்படி தான், நம்ம எத்தனை லைன் கோடு வேணால் எழுதினாலும் இந்த ஸ்டைலுன்ற ஹெட்டுக்குள்ளே மட்டும்தான் டேக்குள்ளே மட்டும்தான் எழுதணும், இதை விட்டு வெளியில் எழுதக்கூடாது. இதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடினா ஒன்றும் கிடையாது, நம்மளோட டெக்ஸ்ட் தான். ஓகேவா, அதில் என்னென்ன ஃபான்ஸ் அப்ளை பண்ணணும் இதில் இருக்குது. பேக்ரவுண்ட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாடியில் ஆக்சுவலாக இங்கே பாடி அப்படின்றது என்ன அப்படின்னா வெப்பேஜோட பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ இங்கே பாடின்றது அந்த வெப்பேஜோட பேக்ரவுண்ட். ஸோ பாடின்னு அந்த வெப்பேஜோட பேக்ரவுண்ட். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட் ஆஃப் 2 ரைட்டு, தென் பார்த்தீங்கன்னா 2 ஹேஷ் வேல்யூ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேஷ் போட்டு 667 EEA இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்குறப்ப குழப்பமாக தெரியும், பட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கலரோட வேல்யூ. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. சிவப்பு, மஞ்சள், நீல கலரு, வெள்ளை கலர், வான கலரு, வேறு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரு, ஊதா கலர்னு அதாவது ரெட், ப்ளூ, ஒயிட், க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு எக்கச்சக்கமாக இருக்க தான் செய்யுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கலருக்கும் அதோட இன்டென்சிட்டி பிரைட்னஸை பொறுத்து அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கலருக்குமே வந்துட்டு அதோட இன்டென்சிட்டி அண்ட் பிரைட்னஸை பொறுத்து ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்குது. ஓகேவா, ஸோ ஹேஷ் வேல்யூ இங்கே வந்து போடுறேன். ஓகேவா, ஸோ இந்த ஹேஷ் போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேஷு 667 EEA. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் வேல்யூ. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேல்யூ. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜ் கலரை கொடுக்கும். ஓகே, டெக்ஸ்ட் அனாலிசிஸ் சென்டர் அப்படின்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங். ஓகே, இந்த ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா சென்டரில் அலைன் பண்ணுறதுக்கு இந்த லைன். அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலியான ஏரியல். ஓகே, ஸோ ஃபாண்ட்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஃபாண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்னு சிம்பிளாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அதை டீப் ப்ளூ பிளாக்ல மாற்றுறது, அதாவது ரொம்பவே வந்து ஒரு ஆழமான ஒரு டீப்பான ஒரு கருப்பு கலரில் மாற்றுறது, அதோட அலைன்மெண்ட்டை மாற்றுறது, அதில் அண்டர்லைன் போடுறது, அதில் கிராஸ் லைன் போடுறது, வேறு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸை பெருசாக்குறது, இது எல்லாமே ஃபாண்ட் தான். ஓகேவா, அதோட வேறு ஸ்டைலில் வந்து அந்த லெட்டரை மாற்றுறது, ஸ்மால் லெட்டராக மாற்றுறது, கேபிட்டல் லெட்டராக அது சாஞ்சிருக்கிற மாதிரி மாற்றுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபாண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏரியல்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இதில் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பேடிங். ஓகே, ஸோ பேடிங் டாப்ஸ் ஈக்குவல் 100 பிக்சல் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பேடிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பேடிங் அப்படின்னா அதாவது இப்போ 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 லைனுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்றது பேடிங் தான். பேடிங்கில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, என்ன அப்படின்னா நம்மளோட வெப்பேஜோட டாப் இருக்குது தெரியுமா. ஸோ வெப்பேஜோட டாப்பு, ஸோ இங்கே நான் வந்துட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாப் ரீஜன். ஸோ நான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு டாப் ரீஜன். நல்லா இங்கே நான் வந்து என்னோட கர்சர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து டாப் ரீஜன். இந்த டாப்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கணும் அப்படின்றத என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேடிங். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாப்ல இருந்து எவ்வளோ வந்துட்டு பிக்சல் கீழே தள்ளி நம்ம டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றது பேடிங். இந்த டாப்ல இருந்து எவ்வளோ பிக்சல் கீழே இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேஜுக்காக இதெல்லாமே சிஎஸ்எஸ், பட் வந்துட்டு இது இன்னும் முடியலை. நம்ம வந்துட்டு பாடி கொடுத்துட்டோம், பட்டனுக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ அப்படின்னா கிளிக் மீன் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது கொடுத்தே ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டன், இந்த பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பேடிங்ஸ் ஈக்குவல் டு 15 பிக்சல் 30 பிக்சல், அதாவது ஒன்றும் இல்லை
பட்டனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15 பிக்சல். தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வித்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி 30 பிக்சல். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பட்டன் மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது தெரியுமா, அதோட சைஸ் தான் வந்து 20 பிக்சல் ஃபாண்ட் சைஸ். ஓகே, அடுத்து பார்டர் என்ன அப்படின்னா பார்டரே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பார்டர் ரேடியஸ்னா 10 பிக்சல். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த வெப்பேஜை காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த பட்டனை கவனிங்களேன். ஸோ இந்த பட்டனை கவனிங்க, இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்கு தெரியுதா. ஸோ இந்த பாருங்க, இந்த ஓரத்தில் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு தெரியுதா. அதே மாதிரி இந்த ஓரத்துலையும் கவனிங்க, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இந்த ஓரத்துலையும் கவனிங்க, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஓரத்துலையும் கவனிங்க, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஸோ பார்டர் ரேடியஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த கார்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டனோட கார்னர், இது எல்லா இடத்துலையும் வளைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் பார்டர் ரேடியஸ். ஓகே, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 பிக்சல். இதை நான் மாற்றினேன் அப்படின்னா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் மாறும், அந்த பார்டர் ரேடியஸோட சைஸு. ஓகே, ஸோ நான் ஆனால் இப்போ ஓகே டெக்ஸ்ட் ஓகே, ஸோ ஓகே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இருங்க, இன்னொரு 0 ஆட் பண்ணலாம், 100 வைக்கலாம். ஸோ ரன் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட். ஸோ நம்மளோட இது போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது அலைன்மெண்ட்லாம் மாறிடுச்சு, ஏன்னா வந்து சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்து சென்டர் வந்துட்டு கொடுத்துருந்தேன், பட் ஆனால் எதுக்கு இப்படி வருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து சென்டர் தான் கொடுத்துருந்தோம் இல்லையா, பட் ஸோ வெயிட் ஆக்சுவலாக வந்து இது டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ டெக்ஸ்ட் அலைன். ஸோ இருங்க சென்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது செமிகோலன் மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருங்க, இதை கவனிக்கலாம். ஸோ இந்த பட்டனை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு சர்க்கிள் இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு பக்கமும் எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளோ வளைஞ்சிருக்கு நல்லா கவனிங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா, எவ்வளோ வளைஞ்சிருக்கு, கம்மியாக வளைஞ்சிருக்கா கார்னரில், இங்கே கவனிங்க எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு கவனிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்டர் ரேடியஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் தெரில. சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ எரர் வருது, என்னன்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணதுனால தான் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒர்க்கெல்லாம் கரெக்டாக தான் ஆகிட்டு இருக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே டெக்ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வரல. ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கட்டும். ஓகேவா, ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பழையபடி ஓகே பார்த்துடலாம். ஓகேவா, ஷோர். சாரி, இட்ஸ் ஓகே. ஸோ ஆல்ரெடி ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர்லாம் ஒன்றும் இல்லை, பட்டனோட பேக்ரவுண்ட் கலர், அதோட ஹேஷ் வேல்யூ இது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன் வந்து எல்லோ கலரில் இருந்தது இல்லையா, அதோட ஹேஷ் வேல்யூ. அடுத்து கர்சர் கோலன் பாயிண்டர் அப்படின்னா ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ கர்சர் கோலன் பாயிண்டர் அப்படின்றது ஸோ இது வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஓவர் ஃபங்க்ஷன். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறோம் சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷனும். கர்சர் கோலன் பாயிண்டர் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஒரு அடுத்த பேஜை வந்துட்டு ஜஸ்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அதுதான் வந்து இதோட வேலை. ஓகேவா, ஸோ பட்டன் கோலன் ஹாவர் இருக்குது பார்த்தீங்களா, ஹாவர் இதில் கொடுத்துட்டு ஸோ பட்டன் ஒன்றும் இல்லை, இது வந்து புது பட்டன் கிரியேட் பண்ணும். ஹாவர் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு இங்கே ஒரு கலர். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த பட்டனுக்கு வந்து இந்த கலரை கொடுத்துருக்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் க்ளோஸ் பண்ணிட்டோம். சிஎஸ்எஸ் இதோட முடிஞ்சது. HTML பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்துட்டு முடிஞ்சது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வெல்கம் டு டிஜங்கோ ஆப்னு கொடுத்துருக்கோம். தென் ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் தேங்க்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முக்குள்ளே வந்து நம்ம என்ன ப்ராசஸ் கொடுக்கமோ அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் தேங்க்ஸ் அப்படின்னா தேங்க்ஸ்ன்றது அடுத்த பேஜுக்குள்ளே ரூட் பண்ணிடும். ஓகே, ஸோ அடுத்த பேஜ் தட் மீன் ஒன்றும் இல்லை, அடுத்த பேஜ் வந்துட்டு இது பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பட்டன் டைப்ஸ் ஈக்குவல் டு சப்மிட் கிளிக் மீ
பட்டன்ஸ். ஓகே, ஸோ டைப் இஸ் ஈக்குவல் சப்மிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு சப்மிட் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுறோம்னு அர்த்தம். அந்த ஃபார்மில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அது வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இந்த கிளிக் மீன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே இது சப்மிட் ஆகிட்டு இந்த தேங்க்ஸ் அப்படின்ற மெசேஜ் வரும். ஓகே, ஸோ இதில் ஃபார்ம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபார்மில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இந்த பட்டனோட டைப் என்ன சப்மிட்னா ஒன்றும் கிடையாது. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ண உடனே சப்மிட் ஆகிட்டு அதில் வந்து தேங்க்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அங்கே நமக்கு தேங்க்ஸ்னு காமிக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டோம், பாடியும் க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, தேங்க்ஸ், அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் நேம் தேங்க்ஸ், ரிக்வஸ்ட் வந்து இன்புட் யூசர் வாங்குறதுக்காக. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டன் HTTP ரெஸ்பான்ஸ் இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ HTML பிகினிங் பாயிண்ட்டு ஹெட்டுக்குள்ளே டைட்டில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, அடுத்த ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பாடி அதாவது பேக்ரவுண்ட் கலரு, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை சென்ட்ரல் அலைன் பண்ணிடும். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியல், கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, தென் மீன் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். ஓகேவா, ஸோ தென் பேக்ரவுண்டில் இந்த கலர் செட் பண்ணிடும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் கலர். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா பேடிங் டாப்புக்கு 100 பிக்சல், டெக்ஸ்ட்டை வந்துட்டு மேலே இருந்து கீழே 100 பிக்சல் கீழே தள்ளி வச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா H1 அப்படின்னா இந்த HTML ப்ரியாரிட்டி ஒன் ஹெட்டிங்னு அர்த்தம். H1 அப்படின்னாலே ஹெட்டிங் தான். இதில் ஹெச்னா ஹெட்டிங். ஓகேவா, ஸோ HTML பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. என்னென்னா H1, H2, H3, H4, H5 5 விதமான ஹெட்டிங் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ப்ரியாரிட்டி வேறு. H1னா ஹை ப்ரியாரிட்டி, H5னா லோ ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸு 50 பிக்சல். ஃபாண்ட் சைஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் தான் 50 பிக்சல் இருக்க போது. அனிமேஷன் க்ளோ 1 செகண்ட் இன்ஃபைனைட் ஆல்டர்னேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு அதை உள்ளே போய் காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், இந்த தேங்க்யூ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு ஒயிட் கலர், எல்லோ கலர் ஒயிட் கலர் மாறிட்டே இருக்கும். வெள்ளை கலர் மஞ்சள் கலர், வெள்ளை மஞ்சள் மாறிட்டே இருக்கும். பாருங்கன்னா தெரியும், வெள்ளை கலர் வந்துருச்சா, அடுத்து மஞ்சள் கலர், வெள்ளை கலர், அடுத்து மஞ்சள் கலர். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனோட மீனிங். ஓகே, இந்த லைன் இல்லாமல் இது நடக்காது. ஸோ க்ளோ 1 செகண்ட் இன்ஃபைனைட் ஆல்டர்னேட் அப்படின்னா ஸோ ஒன்றும் கிடையாது, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் கலரை வந்துட்டு மாற்றிக்கிட்டே இரு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு செகண்டும் கலரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த லைனோட மீனிங். ஓகேவா, அதாவது ஒயிட் டு எல்லோ, எல்லோ டு ஒயிட், ஒயிட் டு எல்லோ, எல்லோ டு ஒயிட். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டு கீ ஃப்ரேம்ஸ் க்ளோ, இது பார்த்தீங்கன்னா அனிமேஷனோட லைன். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன், ஸ்மால் அனிமேஷன் தான், ஏன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான அனிமேஷன், அதுதான் வந்து இந்த லைன். ஃப்ரம் வந்துட்டு ஸோ இதோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கலர்லேருந்து எந்த கலர் மாறணும் அப்படின்றதான். ஓகேவா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்டு கீ ஃப்ரேம்ஸ் க்ளோ அப்படின்னா இது அனிமேஷனோட ப்ரோக்ராம் லைனு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த கலர்லேருந்து எந்த கலர் மாறணும் அப்படின்றது உள்ளே கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் போட்டு டெக்ஸ்ட் ஷேடோ இந்த கலர். ஓகே, ஸோ இந்த ஹேஷ் வேல்யூட கலரு, அதே மாதிரி 2 வந்து டெக்ஸ்ட் ஷேடோ இந்த ஹேஷ் வேல்யூ கலர், அதாவது இந்த கலர்லேருந்து இந்த கலர் மாறும். ஓகேவா, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருக்கே போயிட்டு இந்த கலர்லேருந்து இங்கே மாறும், மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே மாறும், மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே மாறும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் டு எல்லோ, எல்லோ டு ஒயிட், ஒயிட் டு எல்லோ, எல்லோ டு ஒயிட், ஒயிட் டு எல்லோ, மறுபடியும் பேக் வந்துட்டு ஒயிட் டு எல்லோ. ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இதான் வந்துட்டு இந்த லைன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா CSS க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணி பாடி ஓப்பன் பண்ணிட்டு தேங்க்யூன்ற மெசேஜ், யூ கிளிக் த பட்டன் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஹை ப்ரியாரிட்டி ஹெட்டிங். H2ன்றது இது வந்துட்டு HTML ஹெட்டிங் தான், ஆனால் லோ ப்ரியாரிட்டி கம்பேர் டு த வாட் H1 டேக். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கிளிக் த பட்டன் சக்ஸஸ்ஃபுல்லி, அடுத்து பாடியை க்ளோஸ் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா URL பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட URL ரூட்டிங் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் போக முடியாது. நமக்கு மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது, 2 பேஜ். ஒன்று என்ன ஹோம் பேஜ், இன்னொன்று தேங்க்ஸ் பேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஹோம் பேஜ்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எதுவுமே கொடுக்கல ஹோம் பேஜ்னு அர்த்தம். ஸோ URL பேட்டர்னில் பார்த்துன்னு நம்ம ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா URLையும் ஹோமையும் அதை கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இதுனா ஹோம்னு அர்த்தம், ஹோமோட ஃபங்க்ஷன். தென் வந்துட்டு ஹோம் ஃபங்க்ஷன் ரன் பண்ணி அதோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அந்த பேஜோட லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்ற ஒரு URL, அதோட ஃபங்க்ஷன், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பேஜ் ரன் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நேம் வந்து ஸ்பெஷல் கீவேர்ட் நம்மளோட கரண்ட் ஃபைலை டிக்டேட் பண்ணுது, மெயின் அப்படின்னு நம்ம கரண்ட் ஃபைலை டிக்டேட் பண்ணுது. இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ரெண்டுமே ஈக்குவலாக செக் பண்ணும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஃப்ரம் கமாண்ட் லைன். ஸோ இங்கே ப்ரோக்ராமோட முதல் லைனை கவனிங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸிக்யூட் ஃப்ரம் கமாண்ட் லைன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் முதல்ல.
ஸோ அதாவது நம்ம கொடுக்குற கமாண்டை ஸ்ட்ரிங்கில் கொடுத்தா அது எக்ஸிக்யூட் பண்ண சொன்னேன் இல்லையா, எக்ஸிக்யூட் ஃப்ரம் கமாண்ட் லைன் மேனேஜ் பை ரன் சர்வர். ஒன்றும் இல்லை, டிஜோங்கோ சர்வர் ரன் பண்ணுன்னு அர்த்தம். இந்த ஃபைலை ரன் பண்ணி சர்வர் ரன் பண்ணிடும். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது டேட்டா கொடுத்தாலும் சர்வரில் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா, நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தான் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சாரி ஆக்சுவலாக ஸோ எதுக்கு வந்து இது இப்படி வருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி என்ன வெயிட் 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 ஸோ இங்கே வந்துட்டு மாற்றிட்டேன் இல்லையா, ஸோ இங்கே 10 பிக்சல் மாற்றிட்டேன் பார்டர். ஓகே, ஸோ கலர் ஒயிட்டு, இங்கே டெக்ஸ்ட் லைன் சென்டர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வேற எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி வருதுன்னு தெரியல. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு டெக்ஸ்ட் லைன் சென்டர் இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ ஓகே, ஸோ கிளிக் மீ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல, என்னன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸை நம்ம ட்ரை பண்ணதான் நம்மளுக்கு வந்துட்டு டிஜோங்கோல வெப் டெவலப்மெண்ட் நாலேஜ் வந்து நிறைய வளரும். ஸோ அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே ஒரு சின்ன திருத்தம். ஓகே, ஸோ நான் அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் வந்துட்டேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் வெயிட் வெயிட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சரியாயிடுச்சு. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ யூ கிளிக் த பட்டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இந்த கோடோட லிங்க்கு. ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட ரெபாசிட்டிக்குள்ளே போச்சு அப்படின்னா அதுக்குள்ளே டிஜோங்கோ பட்டன் ஆப்னு போட்டிருப்பேன். ஸோ என்ன பண்ணுங்கள், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வீடியோ முடிக்கிற முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து இந்த என்னோட த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலுக்கு கொடுங்க. ஸோ நீங்கள் பண்ண என்ன அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுற சேனலில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே 100+ வீடியோஸ் பைத்தானில் மட்டுமே இருக்குது. ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.